வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ரிசோர்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நான் நிறைய பேர் வந்து இன்டர்னல் மார்க் போக 25 மார்க் எடுத்தா பாஸ் ஆயிரலாம். அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க. அது உண்மையா? அது மட்டும் இல்லாம எப்படி கிரேட்லாம் கால்குலேட் பண்றாங்க? நம்ம வந்து எப்படி நல்ல கிரேட் எடுக்கிறது? அதுக்கப்புறம் பாஸ் மார்க் என்ன? இந்த எவ்வளோ எடுத்தா பாஸு? உண்மையா எக்ஸாம்ல எவ்வளோ மார்க் எழுதணும்? அந்த மாரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. அதனால இது வந்து ரெகுலேஷன் 21 அதுக்கப்புறம் 27 17 சரிங்களா? இந்த 2 ரெகுலேஷனுக்குமே சேர்த்து தான் இந்த வீடியோல பேசப் போறோம். சரிங்களா? அதனால இது வந்து ஓல்ட் ரெகுலேஷன் கிடையாது. இப்போ நியூ ரெகுலேஷனுக்கு இந்த வீடியோ செட் ஆகாது அப்படிலாம் இல்ல. எல்லா எல்லா ரெகுலேஷனுக்குமே இது காமன் தான் நான் சொல்லப் போறது. சரிங்களா? அதனால இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா, கிரேடு. இந்த கிரேடு வந்து என்னென்ன கிரேட் எப்படி கால்குலேட் பண்றாங்க? ஒரு ஒரு சப்ஜெக்ட்க்கும் நீங்க வந்து இந்த பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த கிரேட் எப்படி கால்குலேட் பண்றாங்க? எப்படி அந்த கிரேட் குடுக்குறாங்க? அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறது வந்து இன்டர்னல் மார்க் எவ்வளோ எடுத்தா நம்ம வந்து எக்ஸாம்ல வந்து எவ்வளோ எடுத்தா பாஸ் ஆகுறது? இன்டர்னல் மார்க் வந்து 20 போட்டா நம்ம எக்ஸாம்ல எவ்வளோ மார்க்குக்கு எழுதணும்? இன்டர்னல் மார்க் 15 போட்டா நம்ம எக்ஸாம்ல எவ்வளோ எழுதணும்? அந்த மாரி எல்லாமே தெளிவா பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு கிரேட பார்த்துருவோம். கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிரேட் வந்து கிரேட் பாயிண்ட்ஸ் வச்சு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஓ கிரேட்னா உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் போடுவாங்க. ஏ ப்ளஸ்னா 9 பாயிண்ட்ஸு. ஏனா உங்களுக்கு 8 பாயிண்ட்ஸு. பி ப்ளஸ்னா உங்களுக்கு 7 பாயிண்ட்ஸ். பி வந்து 6 பாயிண்ட்ஸ். சி வந்து 5 பாயிண்ட்ஸ். ஆர்ஏனா உங்களுக்கு அந்த பேப்பர் கிளியர் பண்ணன்னு அர்த்தம். அதுக்கு 0 பாயிண்ட்ஸ் சரிங்களா? இப்போ வந்து இதுதான் உங்களுக்கு டோட்டல் கிரேட் பாயிண்ட்ஸு, கிரேடு. இப்போ வந்து இதில வந்து நீங்க நியூ ரெகுலேஷன் 21 ரெகுலேஷன்னா உங்களுக்கு வந்து ரிலேட்டிவ் கிரேட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது ஓல்ட் ரெகுலேஷன்னா உங்களுக்கு வந்து அப்சல்யூட் கிரேட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ரிலேட்டிவ் கிரேட் சிஸ்டம், அப்சல்யூட் கிரேட் சிஸ்டம் என்ன டிஃபரன்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ இதில வந்து எது பெஸ்ட்டுன்னு பார்த்துருவோம். டிஃபரன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எது பெஸ்ட்டு? இப்போ ஸ்டூடண்ட்ஸ்க்கு எது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அப்படி பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ் கிரேட் சிஸ்டம். அதாவது இப்போ கரண்ட்டா நியூ ரெகுலேஷன் பேஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்கல்ல, அவங்க ரொம்பவுமே அ அதாவது குடுத்து வச்சவங்க அப்படி சொல்லலாம். எதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ரிலேட்டிவ் கிரேட் சிஸ்டம்ல வந்து உங்களுக்கு கிரேடு இந்த இந்த மார்க்லேருந்து இந்த மார்க் எடுத்தா இந்த கிரேட் அப்படின்ட்டு ஃபிக்ஸ்டு கிரேடு கிடையாது. அது என்னன்னு நான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு அம் ரிலேட்டிவ் கிரேட் சிஸ்டமும், அப்சல்யூட் கிரேட் சிஸ்டமும் டிஃபரன்ஸ் பார்த்துருவோம். அப்சல்யூட் கிரேட் சிஸ்டம் இது வந்து ஓல்ட் ரெகுலேஷனுக்கு, ரிலேட்டிவ் கிரேட் சிஸ்டம் வந்து நியூ ரெகுலேஷனுக்கு. இந்த அப்சல்யூட் கிரேட் சிஸ்டம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓ கிரேட்னா 91 டூ 100 மார்க்ஸ்க்குள்ள இருந்தா தான் ஓ கிரேடே கிடைக்கும். ஏ பிளஸ் கிரேட்னா 81 டூ 90 இருக்கணும். அப்புறம் ஏ கிரேட்னா 71 டூ 80 மார்க்ஸ்க்குள்ள நீங்க இருந்தா தான் ஏ கிரேட் கிடைக்கும். பி பிளஸ்னா 61 டூ 70 மார்க்ஸ் இருக்கணும். சி கிரேட்னா 50 டூ 60 இருக்கணும். சாரி பினா உங்களுக்கு 50 டூ 60. சி கிரேட்னா லெஸ் தென் 50. லெஸ் தென் 50 கிரேட்டர் தென் 45 சரிங்களா? இதுதான் உங்களுக்கு வந்து இந்த கிரேட் சிஸ்டம பொறுத்தவரைக்கும். ஆர்ஏனா உங்களுக்கு அந்த பேப்பர் கிளியர் பண்ணல. அதனால உங்களுக்கு அது வந்து மார்க் ரேஞ்ச் இருக்காது. அது உங்களுக்கு லெஸ் தென் 45 அதுதான் உங்களுக்கு ஆர்ஏ சரிங்களா? இப்போ இது வந்து அப்சல்யூட் கிரேட் சிஸ்டம் பொறுத்தவரைக்கும், இது ஓல்ட் ரெகுலேஷன் பொறுத்தவரைக்கும் இதுதான் ஃபாலோ பண்றாங்க. இந்த மார்க்குள்ள இருந்தா உங்களுக்கு இந்த கிரேட் சரிங்களா? ஆனா ரிலேட்டிவ் கிரேட் சிஸ்டம் பொறுத்தவரைக்கும் இந்த மாரி மார்க் ரேஞ்ச்லாம் கிடையாது. எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஹையஸ்ட் மார்க் ஒரு பையன் எடுக்குறான், இல்ல ஒரு பொண்ணு எடுக்குறாங்கன்னா, அந்த ஹையஸ்ட் மார்க்கு அந்த பேப்பர் அந்த சப்ஜெக்ட்க்கு இப்போ ஒரு சப்ஜெக்ட் இப்போ வந்து தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன்ட்டு ஒரு சப்ஜெக்ட்னா, அந்த சப்ஜெக்ட்ல டோட்டலா ஓவரால் ஒரு 2,00,000 பேர் அந்த எக்ஸாம் எழுதுறாங்கன்னா, அந்த 2,00,000 பேர்ல எது ஹையஸ்ட் மார்க் அந்த பேப்பருக்கு? தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் சப்ஜெக்ட்ல 2,00,000 பேர்ல எந்த மார்க் ஹையஸ்ட் மார்க் பார்ப்பாங்க. அந்த ஹையஸ்ட் மார்க்கு அதுக்கப்புறம் லோவஸ்ட் மார்க் எது? அதாவது லோவஸ்ட் மார்க்னா, நான் வந்து சி கிரேட்ல எது லோவஸ்ட் மார்க்ன்னு நான் சொல்றேன். நம்ப வந்து அ அந்த பேப்பர் கிளியர் பண்ணாதவங்கள பத்தி சொல்லல. அந்த பர்ட்டிகுலர் லோவஸ்ட் மார்க் பாஸ் மார்க்லயே லோவஸ்ட் மார்க் எது? அதான் நான் சொல்ல வர்றது. பாஸ் மார்க்லயே லோவஸ்ட் மார்க் எது? அப்புறம் ஹையஸ்ட் மார்க் எது? இந்த 2யும் வச்சு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அப்ப ஹையஸ்ட் மார்க்ல இருந்து லோவஸ்ட் மார்க்குக்கு இந்த மாரி செப்பரேஷன் போடுவாங்க. இந்த மாரி செப்பரேஷன் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு கால்குலேட் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட் பேர் என்ன பார்த்தீங்கன்னா, கிரேட் கர்வ் கால்குலேட்டர் இருக்கு. அந்த வெப்சைட்ல எப்படி கால்குலேஷன் நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு கிரேட் கர்வ் கால்குலேட்டர் டைப் பண்ணிக்கோங்க கூகுள்ல. அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு கிரேட் கர்வ் கால்குலேட்டர் இப்படி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில டோட்டல் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் வந்து ஜஸ்ட் நம்ம 10ன்ட்டு போடுவோம்.
ஆனால் மோஸ்ட்டாக உங்களுக்கு 1,00,000 2,00,000 பேர் எழுதுவாங்க ஒரு செமஸ்டருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 82 போடுறோம், லோவஸ்ட் ஸ்கோர் வந்து ஒரு 52 போடுறோம். இப்போ வந்து அந்த கிரேட் பேட்டன் கால்குலேட்டட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் கிடைக்கும். ஓ கிரேடுக்கு வந்து என்ன மார்க்லேருந்து என்ன மார்க்கு, ஏ ப்ளஸ்க்கு என்ன மார்க்லேருந்து என்ன மார்க் அப்படின்ட்டு ஸ்ப்ளிட் கிடைக்கும். இப்போ ஓ கிரேடுக்கு பார்த்தீங்கன்னா 80 to 79, பிஏ ப்ளஸ்க்கு 79 to 75, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏக்கு வந்து 75 to 54, அப்புறம் பி ப்ளஸ்க்கு வந்து 54 to 50. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கிரேட் கால்குலேட் பண்ணுவாங்க இந்த ரிலேட்டிவ் கிரேட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு கிரேட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அதாவது ரெகுலேஷன் 17 இருந்தாலும் சரி 21 இருந்தாலும் சரி கிரேட் டோட்டலாக எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ அது மட்டும் இல்லாமல் ரிலேட்டிவ் கிரேட் சிஸ்டம்னா என்ன, அப்சல்யூட் கிரேட் சிஸ்டம்னா என்ன, இதில் ரெண்டுல எது பெஸ்ட்டு தெரிஞ்சிச்சு. இப்போ ரீசெண்டாக இப்போ இன்ஜினியரிங் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் ரிலேட்டிவ் கிரேட் சிஸ்டமில் தான் நீங்கள் வந்து இருப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த கிரேட் வாங்குறதுலாம் ரொம்ப ஈஸி, சரிங்களா? ஃபர்ஸ்ட் மார்க் ஹையஸ்ட் மார்க் வச்சு தான் பண்ணுவாங்கன்ட்டு இப்போ நம்ம நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இன்டர்னல் மார்க்கு, பாஸ் மார்க்கு, இந்த ரெண்டு இதுவும் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறாங்க, எப்படி எடுத்தால் பாஸ் ஆகும் அப்படின்னு பார்ப்போம், சரிங்களா? இன்டர்னல் மார்க் வந்து 20 மார்க்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாஸ் மார்க் வந்து 45 இருக்கணும். இப்போ இந்த 45 வந்து உங்களுக்கு இன்டர்னல் மார்க் இன்க்ளூட் ஆகாது. அதாவது 20 + 25 மார்க்ஸ் எடுத்தா பாஸ் அப்படின்ட்டு கிடையாது. இந்த 45மே நீங்க தியரி எக்ஸாமோ இல்ல வந்து ஒரு செமஸ்டர் எக்ஸாம்ல நீங்க எழுதுவீங்களா, ரிட்டன் எக்ஸாம். அந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து 45 மார்க்ஸ்க்கு நீங்க எழுதணும். அது வந்து எந்த ஒரு விதத்திலயும் இது கூட இன்க்ளூட் ஆகாது. 20 + 45. அது மட்டும் இல்லாம ஏதாவது லேப் பிராக்டிகல்ஸ் அந்த பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு இருந்தாலும் அந்த சப்ஜெக்ட் இப்போ வந்து 12th எக்ஸாம் மாதிரி பிராக்டிக்கல் எக்ஸாம் மார்க் அதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது. டோட்டலா நீங்க வந்து இந்த 45 மார்க்ஸ்ட்டு சொல்றது வந்து டோட்டலா நீங்க வந்து செப்பரேட்டா எழுத வேண்டியது. அதாவது இந்த தியரி எக்ஸாம்க்கு நீங்க செப்பரேட்டா எழுத வேண்டியது தான் இந்த பாஸ் மார்க், சரிங்களா? அதனால தான் எக்ஸ்க்ளூட்ஸ் இன்டர்னல் மார்க் எழுதியிருக்கேன். இப்போ இன்டர்னல் மார்க் 20 இருந்தால் 45, 19 இருந்தாலும் 45 தான். இப்போ 18, அதுக்கப்புறம் வந்து 17, 16, 15, 14 வரைக்குமே உங்களுக்கு 45 மார்க்ஸ்க்கு நீங்க வந்து எக்ஸாம் எழுதணும். மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ்ல 14 கீழே போட மாட்டாங்க. சம் காலேஜஸ்ல சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் உங்களுக்கு வந்து 14 கீழே போகும். அப்படி 14 கீழே போயிருந்ததுன்னா 13 போட்டிருந்தாங்கன்னா நீங்க 47 மார்க்ஸ்க்கு நீங்க வந்து எக்ஸாம் எழுதணும். 47 மார்க்ஸ்க்கு எழுதுனா நீங்க பாஸ். அதுக்கப்புறம் வந்து 12 மார்க்ஸ் இன்டர்னல் மார்க் போட்டிருந்தாங்கன்னா 48 மார்க் எடுக்கணும். அதுக்கப்புறம் 11 போட்டிருந்தாங்கன்னா 49 மார்க்ஸ். அதுக்கப்புறம் 10 போட்டிருந்தா 50 மார்க்ஸ். இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ 9 போட்டாங்கன்னா உங்களுக்கு 52 மார்க்ஸ், 8 போட்டாங்கன்னா 53, 7 போட்டாங்கன்னா 54, 6 போட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து 55, 4 போட்டாங்கன்னா 58, அப்புறம் 3 போட்டாங்கன்னா 59, அதுக்கப்புறம் வந்து 1 போட்டாங்கன்னா உங்களுக்கு 62, 0 to 1 மார்க்குமே போடாமல் இருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு அட்டண்டன்ஸ் ஷார்ட்டேஜ் அந்த மாதிரி சில கிரைட்டீரியாஸ்லாம் என்னன்னா இன்டர்னல் மார்க் 0 சம்டைம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 63 மார்க்ஸ் டோட்டலாக நீங்கள் வந்து எக்ஸாமில் டோட்டலாக ரிட்டர்ன் பண்ணி எடுக்கணும், சரிங்களா? அது வந்து கொஞ்சம் பெரிய ஒரு மார்க் தான் சொல்ல முடியும். 63 மார்க்ஸ் எடுத்து கிளியர் பண்ணுறது. அதனால் நீங்கள் மோஸ்ட்டாக இன்டர்னல் மார்க்ஸ் வந்து நல்ல மார்க் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது 14 அபோவ் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. 14 அபோவ் வாங்கினா தான் நம்மளுக்கு வந்து 14 அபோவ் டு 20 மார்க்ஸ் இருந்தாலே நல்ல மார்க் தான். நம்மளுக்கு வந்து 45 மார்க்ஸ் எடுத்தால் போதும் எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கு. இதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ வந்து இப்படி தான் உங்களுக்கு மார்க்ஸ் கால்குலேட் பண்ணுறது, கிரேட் கால்குலேட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இது புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். இதில் நீங்கள் மெம்பர் கூட ஆகி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னும் நம்ம சந்திப்போம். நன்றி.